அதனால் பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார்னு சொல்பவர்கள் தான் இருப்பார்களே தவிர, அவர் பாருங்கள் ஆரம்பித்து ஒரு வருஷத்தில் 100 கோடி சம்பாதிச்சிட்டாருங்கிற கதைகள் பயங்கரமான அதிர்ஷ்டம் இருந்தால் ஒழிய சாத்தியமே கிடையாதுங்கிறதான் கலை யதார்த்தம். அதை பெரிய அளவில் குறிப்பாக இன்றைய இளைஞர்கள் இல்லை, எந்த வயதினரும் இப்போ அந்த டு பிளே இட் ஸ்லோலி டு பிளே அ லாங் மேரத்தான், அந்த நீண்ட நெடிய மேரத்தானை ஓடுவதற்கு நாம் தயாராக இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மை. அதற்கான காரணம் நம்மளை மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறோம், நம்மளோட கிளாஸ்மேட்ஸோட கம்பேர் பண்ணுறோம், நம்மளோட பியர்ஸோட கம்பேர் பண்ணுறோம், சுற்றத்தார் நண்பர்களோடு கம்பேர் பண்ணுறோம். அவன்லாம் என்னோட திறமை இல்லாதவன், ஆனால் அவன் நல்லா இருக்கான், அவன் என்ன அளவுக்கு படிக்கலை, ஆனால் கோடியாக பணம் சேர்த்துட்டான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமே தவிர, உண்மையிலேயே அவர்கள் அந்த இடத்தை அடைவதற்கு என்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணாங்க, என்ன கடினமாக உழைச்சாங்க, நம்ம செய்யாதது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக செஞ்சதுனால தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், கம்பேரசைட்